என்னன்னா இப்போ உங்களை நம்பி ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அது எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறீங்க. நான் செக்கே பண்ண முடியும் யாருக்குமே. பேக்கிங்கோட இருக்கா பார்த்துக்கோ, பேக்கிங்கோட இருக்கா ஓகே. இல்லை நீ தான் பொறுப்படுத்தணும், ரிஸ்க்கில் தான் நீ வாங்கணும். நான் என்ன கேட்குறேன், நீ எதுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறேன்னு கேட்குற வச்சு பண்ணேன். பண்ணி பார்த்து அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பாக முடியும். நான் பொறுப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வடக்கு நண்பரை நீ ஏமாற்றிட்டாரு. நானும் நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தேன், அதுக்கான பலன் ஏமாற்றம் தான் கிடச்சிது. நான் இப்போ கையில் வச்சுருக்கேனே இந்த போர்டு தான் நான் அவங்கக்கிட்ட வாங்கினது. இந்த போர்டு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 190 தான். போன வாட்டி நான் ஒரு போர்டு வாங்கினேன் அவங்கள்ட்ட, இதே மாடல் இதே நம்பர் தான். அதோட விலை 300. இதே 190 தான். நான் 10 ரூபா என்னடா கம்மியாக சொல்கிறாங்க இப்போலாம் நினச்சேன். அதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு. சரி, நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இந்த போர்டு நான் எதுக்கு வாங்கினேன், எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த போர்டு நான் நேரில் போய் வாங்கலை. நேற்று சாயந்தரம் தான் எங்கள் அப்பா விட்டு இந்த போர்டை வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அப்பாவும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் போய் வாங்கியிருக்கலாமே, எதுக்கு உங்கள் அப்பா விட்டு வாங்க சொன்னீங்க அப்படின்னு. நானே போய் வாங்கியிருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஒரு அல்பம் தான். கும்பகோணம் போகிறதா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். அப்படியா, எனக்கும் ஒரு பொருள் வாங்க வேண்டியது எனக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த போர்டோட பேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தேன். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். நானும் கூகுள் பேவும் பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, அப்பா அவங்க போர்டு கொடுப்பாங்க, அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஒர்க் ஆகலான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க, அவங்க ஏமாற்றிடுவாங்க, நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டேன். அதன் விளைவு தான் இப்போ இந்த வீடியோ. இப்போ வாட்ஸ்அப் இமேஜ் பார்க்குறீங்களா, இதுதான் நான் ஓனர் கம்பெனிருந்தேன். இந்த ஒரிஜினல் போர்டு இருக்குல்ல, அது அவங்கள்ட்ட தான் வாங்கினது முன்னாடி 300 ரூபாய்க்கு. இன்னொரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு தான் அவங்கள்ட்ட இந்த நேற்று வாங்கிட்டு வந்தது. அதுதான் ப்ராப்ளமே. ஒரு சைடு ஆடியோ வருது, இன்னொரு சைடு ஆடியோ வரல. நான் வீட்டில் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அதிர்ச்சி ஆகிட்டேன். உடனே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிட்டேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகலை. அதாவது நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சைடு ஒர்க் ஆகுது, இன்னொரு சைடு ஒர்க் ஆகலை, இது போர்டும் வேறு மாதிரி இருக்குது உள்ளார அப்படின்னு அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு அனுப்பி காட்டுறாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அவங்களுக்கு, இந்த ஃபோட்டோ தான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். பார்த்துட்டு சரிப்பா நாளைக்கு வா கடைக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். நானும் மறுநாள் காலையிலே போயிட்டேன். நானும் எங்கள் அம்மாவும் தான் போயிருந்தோம். எங்கள் அம்மாவும் கும்பகோணம் ஒரு வேலையாக வந்தாங்க. அதாவது அவங்களுக்கு துணி எதுவும் எடுக்கணும்னு சொன்னாங்க, ஜவுளி கடைக்கு போய். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி போர்டை வாங்கி அவர் தான் உள்ளே வச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன சொன்னார், ஓனர் இன்னும் வரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், நீங்கள் வேணால் லேட்டாக வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், போர்டு கொடுங்க சொல்லுங்கள். இப்போ வச்சுங்க, எதுவும் வர முடியாது சொன்னேன். இப்போ நீங்கள் இது சப்ளைட்டை கேட்டு சொல்கிறீங்களா, நான் நாளை காலையில் பேசுவேன் சொன்னீங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன். நான் இல்லை ஓனர்கிட்ட பேசுகிறீங்க அப்போ அப்படிங்களா? செக் பண்ணி பாருங்க. நான் என்ன நான் ஏன் செக் பண்ண போகிறேன், கொடுக்கும்போது செக் பண்ணால் கரெக்டாக. நான் எங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டேன், நான் வாங்கலை. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்ல செக் பண்ண யார் வாங்கினாலும் சரி ஒன்று தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பிளாஸ்டிக் போர்டு தான் ரிட்டர்ன் கடையான்னு சொன்னால் திருப்பி பிளாஸ்டிக் எப்படியா வாங்குறீங்க புரியல. ஏற்கனவே வந்து நீங்கள் தான் ஒரு ஃபால்ட்டு சொன்னீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட இது 2வது அனுபவம். ஓகே, அந்த பொருளுக்கு ரிட்டர்னே கிடையாது. பேக்கிங்கோட ஒன்றும் பேக்கிங்கோட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இல்லை அது வந்து உங்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி வாங்க முடியாதுல்ல உங்களாலையும். அவனுக்கு ஒரே ரூல் தான், அவனுக்கு ரிட்டர்னே கிடையாது. இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இது. ஏன்னா நான் கொடுத்து போங்க அண்ணா சொன்னாலும் அதை தான் பார்த்து பேச சொல்கிறேன் வரோம். நான் கொடுத்து போங்க அண்ணா சொன்னாலும் அதை தான் பார்த்து பேச சொல்கிறேன் வரோம். நான் கொடுத்து போங்க அண்ணா சொன்னாலும் அதை தான் பார்த்து பேச சொல்கிறேன் வரோம். சொல்லுங்கண்ணா. அப்போ அவங்கள்ட்ட தான் கால் பண்ணுங்கண்ணா. அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. இந்த நம்பர் என்னண்ணா கம்மியாக இல்லை ஃபோரம்ஸ் தான் இருக்கு. ஃபோரம்ஸ் தான் பேட்டரி தான் மாத்திர மாதிரி இருக்கும். அவுட்புட் எதுவும் வரல. பேட்டரி செக் பண்ண போய் அவுட் வரல. நார்மலாக செக் பண்ணோம்ல, ஃபோரம்ஸ் கொடுத்து 2 இடத்துல செக் பண்ண 2 அவுட்புட்டும் வரல. அதாவது ஐசி எடுத்த கிட்ட ஆகல. ஓகா, என்னன்னா இப்போ உங்களை நம்பி ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அது எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறீங்க. கேரண்டி இல்லாத சொல்லி தானே விற்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு கொடுக்கல. நீ யூஸ் பண்ணுறியோ இல்லையோ எனக்கு பொருளே கிடையாது. அவர்கிட்ட கேளு, அவர் எத்தனை தடவை வீணா பேருக்கு பென்ட்ரைவ் போடு. இல்லை எங்கள் அப்பா நேற்று வாங்கிட்டு போய் செக் பண்ணாமல் வாங்கிட்டு போயிட்டாரு. நான் செக்கே பண்ண முடியும் யாருக்குமே. பேக்கிங்கோட இருக்கா பார்த்துக்கோ, பேக்கிங்கோட இருக்கா ஓகே. இல்லை பேக்கிங்கோட இருக்கு, அது பிரச்சனை இல்லை. நான் தான் பேக் ஓப்பன் பண்ணேன். அதான் பேக்கிங்கோட தான் கொடுத்தோம். பேக்கிங் இல்லைனா செக் பண்ணி தருவோம். பேக்கிங்கோட தான் அப்படியே கொடுத்தாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, செக் பண்ணி பார்த்து அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பாக முடியும். யூஸ் பண்ணலை. நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சரிங்களா? யூஸ் பண்ணல. நான் என்ன கேட்குறேன், நீ எதுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறேன்னு கேட்குற வச்சு ஒன்று, எதுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறேன்னு கேட்குற வச்சு ஒன்று, எதுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறேன்னு கேட்குற வச்சு ஒன்று. நான் லாஸ்ட் டைம், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இல்லை உங்கள்கிட்ட 2வது அனுபவம் அது. அதான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கேரண்டி வராது, வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். வாங்கக்கூடாது. சைனா ஐட்டம்லாம் கேரண்டி கிடையாது. ஐட்டம் நீ தான் பொறுப்படுத்தணும், ரிஸ்க்ல தான் நீ வாங்கணும். அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணி விட்டுரு. எனக்கு இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ண தெரிய நான் வருவார். நீ நான் அவர்கிட்ட டேட்டா பேசுகிறேன்.
ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ரெண்டு சரி எங்கள் டவுட் அப்போ நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரி டேட்டா 6 நாள் கழிச்சு வரப்போ நீ அரை நாள் கழிச்சா வந்து நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட பேசுகிறேன். சரி சரி அடுத்த ஃபோன் சொல்லுங்க இல்லை ஆடியோ ஓட்டு பாருங்க பதிமா இன்புட் கொடுத்தா லைட்லாம் எல்லாம் எரியுது. அவுட் புட் மட்டும் மாதிரி ஹீட் ஆகுது. ரொம்ப ஐசி ஹீட் ஆகல, இந்த அவுட் புட்ல ஹீட் ஆகுது. ஆக்சுவலாக அவங்க நானும் லேட்டாக வந்தேன். ஓனர் தான் லேட்டாக வரேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே அம்மாவோட ஜவுளி கடைக்கு போயிட்டு லேட்டாக வந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைக்கு வந்தால் ஓனர் இருந்தார். ஓனர் வந்து கேட்டார் என்கிட்ட, இதானப்பா நீ கொடுத்த போர்டு? ஆமாம் இதான் நான் கொடுத்த போர்டு அப்படின்னேன். இது பாக்கெட்டுக்குள்ளே, அதாவது நான் ஒரு சைடாக கிழிச்சிருப்பேன். ஒரு பாக்கெட்டை வந்து ஒன் சைடாக கிழிச்சிருப்பேன். கவர் ஒன்று தான், சேம் தான், ஆனால் போர்டு தான் வேறு. அது அப்போ எனக்கு தெரியலை. வீட்டுக்கு வந்து யோசிக்கும் போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்கள்ட்ட நான் ஆர்கியூமெண்ட் பெருசாக வைக்க முடியல. மொத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஆடியோ அங்கே ஒர்க் ஆகுது. ரெண்டு அவுட்புட்டுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா ஸ்டீரியோ போர்டு 2 அவுட்புட் வரும், லெஃப்ட் அண்ட் ரைட் வரும். 50 வாட்ஸு அவுட்புட் வரும். நான் வீட்டில் போட்டு பார்த்தப்ப ஒர்க் ஆகலை, அதே கடையில் போட்டு பார்த்தப்ப ஒர்க் ஆகுது. அப்போ ப்ரோ நீங்கள் வந்து உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும், நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒழுங்காக செக் பண்ணாமல் விட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவாக நல்லா எங்கள் அப்பா மாட்டேன் இங்கே வர என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க போர்டை, இந்த மாதிரி ஒர்க் ஆகலை, நீ அங்கே செக் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நீ எதுவுமே சொல்லலை, நீ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. பேக்கிங் கூட நான் தான் பிரித்தேன், வீட்டில் எதுவுமே பிரிக்கலை. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸு. அதாவது அப்படி தான் இருக்கும். போர்டு வந்து அங்கேயே ஒழுங்காக செக் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அங்கே செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் அவருக்கு சொல்லலை, தெளிவாக சொல்லலை. அது என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த போர்டு ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சவனு அது எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? என்னென்ன சொன்னார் தெரியுமா? சொல்கிறேன் உங்களுக்கு. நீ தான் சொல்கிறது சரியில்லை, உனக்கு சரி இப்போ தான் கற்றுக்கிற விளையாடுற அப்படின்னா நீ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு என்ன வேணால் விளையாண்டுக்க, என்ன வேணால் பண்ணிக்க, கடைக்கு மட்டும் வந்துடாத அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என் கடைக்கு நீ இனிமேல் வந்துடாத. அதாவது இங்கே வேலைங்க ஏதாச்சும் எடுத்து கொடுத்தா கூட கொடுப்பாங்க, ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொன்னார். இது அவர் எனக்கு பொருள் தர மாட்டாராம். பண்ணுறது ஏமாத்து வேலை அவர் பண்ணிவிட்டு எனக்கு அவர் பொருள் தர மாட்டாராம். நான் அதை சொல்லணும், உங்கள் கடைக்கு வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட்டை நான் வாங்க மாட்டேன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் அவர் முந்திக்கிட்டு என்கிட்ட சொல்கிறாராம். நான் அங்கே கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன். சரி எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிற தைரியத்தில். கடைசியில் பார்த்தா அதுவும் எனக்கு காலை வாங்கி விட்டுருச்சு. வீடியோ ரெக்கார்ட் ஆஃப் ஆனதே எனக்கு தெரியல. நான் கூட இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அப்போ நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன்னா, இல்லைப்பா நீ ஒன்றும் போயில ஒன்றும் சொல்லலை, போர்டு வந்து ஒர்க் ஆகுது சரியா, நீ வந்து இனிமேல் கடைக்கு வந்துடாத, நாங்கள் வந்து இந்த போர்டை வந்து செல்லர்கிட்டே திருப்பி அனுப்பிடுறோம், அதாவது எங்களுக்கு கொடுத்தவங்கள்ட்ட திருப்பி அனுப்பிடுறோம் அதுன்னு சொல்லிட்டு நீ இனிமேல் கடைக்கு என்ன வர வேணாங்கிறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி சீப்பான கிடைக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகணும். அவர் முந்திக்கிட்டு என்னை சொல்கிறாராம். சரி ஒரு வழியாக பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த கடையில் இதோட 2 வாட்டி அனுபவம். முதல்ல ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு வாங்கிடுவேன். அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் அங்கேயும் வந்து பேஸ் ட்ரிபிள் எல்லாம் சால்ட்ரிங் பண்ணி பற்ற வச்சு அப்படியே செக் பண்ணால் தான் முடியும், அங்கே செக் பண்ண முடியும். அப்படி அங்கே செக் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் சரி நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஓடிச்சு எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் நாய்ஸ் மட்டும் அதிகமாக வருது, ரொம்ப ஹெவியாக நாய்ஸ் வருது. நான் கூட சொன்னேன் அவங்கள்ட்ட போய்ட்டு, ப்ரோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நேற்று வாங்கிட்டு போனேன்ல, இந்த போர்டில் வந்து ஹெவியாக நாய்ஸ் வருது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ணுறது, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கொடுங்க, நான் எப்படியோ கிரவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா விதத்துலையும் பண்ணி பார்த்துட்டேன், நாய்ஸ் மட்டும் என்னால் கம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல அப்படி சொல்லி பார்த்தேன். அவருக்கு அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா அது வந்து நீ தான் பொறுப்பாக முடியும், என்கிட்டேருந்து நீ வாங்கிட்டு வெளில போயிட்டேன் அப்படின்னா நீ தான் பொறுப்பாக முடியும், எனக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, அதாவது என்கிட்ட காசு கொடுத்துட்டு காலை வெளில வச்சுட்டா போனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எனக்கு நான் என்ன சொல்ல முடியும். சரி அந்த போர்டை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி பரவாயில்ல, அந்த போர்டில் விலை 160 ரூபா, 160 தானே, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். சரி அது வாங்கி ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு திருப்பி வேறு ஒரு விஷயமா இந்த போர்டு தேவைப்பட்டுச்சு. அதனால் திருப்பி போய் நான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்டு எங்கள் அப்பா அனுப்பி நான் கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் 2வது தப்பு. அவர் என்ன சொல்கிறானே, நீ கடைக்கு வாங்க வராத அப்படிங்கிறாரு, நீ என் கடைக்கு வாங்க வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் வந்து ப்ராடக்ட்டில் தப்பாக இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக் இருக்குன்னா நான் திருப்பி வந்து கொடுக்குறேன்னா அவங்களுக்கு நஷ்டமாகலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த கடையில் எப்போவுமே காசை மட்டும் ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டாங்க.
ஏன்னா எனக்கு அப்போவே தெரியும் காசு எப்பவுமே ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே போர்டு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ என் கடைக்கு வாங்க வர வேண்டாம், இந்த காசை அப்படின்னு நீ எடுத்து ஓனர் கையில் கொடுத்துட்டாரு. இந்த பார்க்குறீங்கள இந்த காசு தான் அந்த எனக்கு ஓனர் வந்து கையில் கொடுத்த காசு. என்னடா திருப்பி அதிசயமாக இருக்குது, இவங்க காசே கொடுக்க மாட்டாங்களே, எப்படி திடீர்னு காசை எடுத்து கொடுக்குறாங்கன்னு பார்க்க யோசித்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்மளை ஏமாற்றிருக்காரு. சரி, அவர் எப்படி என்னை ஏமாற்றினாருன்னு நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மொதல் அந்த கடைக்கு போனோம் இல்லையா, அந்த போர்டை வந்து திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு போனோம் இல்லையா, அப்போ வாங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. ஓனர் இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு வா அப்படின்ட்டு போர்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா போர்டை கொடுத்துட்டு போயிருக்கக்கூடாது, நான் கையிலே வச்சுருக்கணும். அதாவது ஓனர் வரட்டும், நான் ஓனர் கையில் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலே வச்சுருந்துருக்கணும். நான் அப்படி பண்ணலை. சரி அவங்க கடையை நம்பி சரி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பி தான் அவங்கள்ட்ட அந்த போர்டை கையில் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் அவங்க சொன்னால் 1/2 மணி நேரம் கடையிலே நிற்கிறது. எங்கள் அம்மாவும் வெளியில் ஜவுளி கடைக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, சரி அங்கே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து வேறு எங்கள் வெளியில் எங்கேயோ பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் போயிட்டு கடையில் போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு போனேன். அப்போ தான் ஓனர் வாங்கிட்டு செக் பண்ணி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. என்ன அங்கே பிரச்சனைனா, நான் கொடுத்த கவரு சேமு தான், நான் கொடுத்த கவர் அங்கே இருக்குது. ஆனால் அந்த போர்டை அவர் அந்த நான் கொடுத்தேன்ல அந்த ஒர்க் ஆகாத போர்டு, அந்த போர்டை எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட ஒர்க் ஆகிற போர்டை எடுத்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் கிழிச்சிட்டு நான் வச்சுருந்தேன்ல பேக்கிங் அந்த கவரில் அந்த நல்ல போர்டை எடுத்து வச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் ஏன் முன்னாடி எடுத்து இந்தான பண்ணி கொடுத்த போர்டு அப்படின்னு கேட்டு என் கண் முன்னாடியே அப்படியே செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. ஏன்னா நல்ல போர்டு எப்போவுமே ஒர்க் ஆக தான் செய்யும். ஏன்னா நான் கொடுத்த போர்டு வேறு, அவங்க செக் பண்ண போர்டு வேறு. ஏன்னா அவங்க பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க என்றைக்குமே, அவங்க ரிட்டன் அமௌண்ட் என்றைக்குமே கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க காசை கீழே விடுறதுக்கு சமந்தான், அவங்க கடையில் போய் கொடுத்ததுக்கு சமந்தான். அவங்க ஆடியோ ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே பணத்தை கையில் கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க. பக்கத்தில் உள்ளவர் என்ன சொன்னார், நீ இனிமேல் கடைக்கு வந்துடாதப்பா, ஓனர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. அதையே தம்பி வந்து என்ன சொன்னார், நீ இனிமேல் கடைக்கு வந்துடாத, போர்டெல்லாம் எல்லாம் ஒர்க் ஆகலை தான், நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துருவோம், ரிட்டன் கொடுத்துருவோம், எங்கள் பையருக்கு அதாவது அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்களா சப்ளையரு, அவங்கள்ட்ட ரிட்டன் கொடுத்துருவோம், நீ வந்து இனிமேல் கடைக்கு வந்துடாதப்பா அப்படின்னு ஓனர் சொன்னதே பக்கத்தில் உள்ள அவனும் சேர்ந்து சொன்னான். போர்டெல்லாம் ஒர்க் ஆகலை தான், நீயே வச்சுக்க, உன் பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். நான் அப்போ யோசிக்கலை போர்டை மாற்றிருப்பாங்கன்னு, என்னமே எனக்கு வரலை. நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருந்தேன், எப்படி ஒர்க் ஆகுதுதா, நம்ம வீட்டில் வாங்கன்னு அவ்வளோ நேரம் செக் பண்ணோமே, என்னமோ பண்ணி பார்த்தோமே, அப்போ எதுவுமே ஒர்க் ஆகலையே, இங்கே கடையில் மட்டும் திடீர்னு சூப்பராக ஒர்க் ஆகுது, என்ன அது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிர்ச்சியில் இருந்தேன். நல்லா பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸில் யோசிக்கிட்டே வந்தேன். இதே நினப்பு தான் எனக்கு மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது போர்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் பொருட்கள் எதுவுமே வாங்குறா இருந்தாலுமே ப்ராப்பராக அங்கேயும் நல்லா ஒர்க்காக தான் செக் பண்ணிவிட்டு 1க்கு 2 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி செக் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். என்ன மாதிரி, அதாவது எனக்கு மணி கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக நான் கொடுத்த போர்டை மாற்றிட்டு அந்த போர்டில், அதாவது அந்த நல்ல போர்டை வச்சு என்னை காமிச்சிட்டு அவங்களுக்கு மேலே தப்பே இல்லாத மாதிரி காமிச்சிட்டு பணத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கும் தெரியும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து கேரண்டி கிடையாது அப்படின்ட்டு. அது இந்த கடையில் கேரண்டி கிடையாதுன்னு தெரியாது, நான் தெரிஞ்சு தான் வாங்கினேன். ஆனால் போட்டு பார்த்து ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் அதான் கேட்டேன் நான் உங்கள்ட்ட வீடியோவில். நான் 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா தப்பு என் மேலே இருக்கும். அதாவது திறந்து அன்பேக் பண்ணி ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சால் ரிட்டன் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அது வந்து அங்கேயே செக் பண்ணாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கு பண்ணணும், அதுதான் பண்ணி கொடுக்குன்னு கேட்டேன். அதுதான் இந்த மாதிரி ஏமாத்துறாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதாவது முடிச்சு ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். பாய்.